பிரைஸ் த லார்ட். நாம் பாவங்கள் நிறைந்த சாபங்கள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளே விலகி போனாலும் இந்த பாவங்கள் நம்மளை ஏதோ ஒரு வழியில் சுற்றி சுற்றி அதனுடைய பாவ வலைக்குள் நம்மளை இழுத்து கொண்டு தான் இருக்குது. எத்தனையோ பேர் அந்த பாவ வழியில் இருந்து வெளியில் வர முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பாவ வலைக்கு சிறியவர்கள் பெரியவர்கள்னு கூட பாகுபாடே இல்லைங்க. ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு சூழ்நிலைகளை இதற்கு சாக்கு போக்கா சொன்னாலும் தப்பு தான், பாவம் தான். இன்றைக்கு நாம செய்கிற இந்த பாவத்திற்கான தப்பிற்கான பலனை ஏற்ற காலத்துல நாம அறுவடை செய்துதாங்க ஆகணும். எனவே இந்த பாவ வழியில சிக்காதவாறு எப்படியாவது வெளியில வரணும். அதற்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த பயமும் தாழ்மையும் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு அன்புள்ள தேவனோ அதே அளவிற்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்யும் பொழுது அவர் பயங்கரமான தேவனும் கூட. நம்ம இந்த பாவத்தை செய்தால் ஆண்டவர் நம்மளை தண்டிப்பார். இதற்கான பலன் மிகவும் மோசமான நரகம் அப்படிங்கிற ஆண்டவரை குறித்த பயம் உங்களுக்குள்ள இருந்தாலே இந்த பாவ வலையை உங்களால் திரும்பி கூட பார்க்க தோணாது. கர்த்தரை குறித்த பயம் உங்களுக்குள்ள வந்துச்சுனாலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சொல்கிறார், நீதிமொழிகள் 22:4, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் வெளியில் வர முடியாத ஏதோ ஒரு ரகசிய பாவத்திலோ சாபத்திலோ தவறுகளிலோ நீங்கள் சிக்கி இருந்தீங்கன்னா உங்கள் எதிர்காலம் எவ்வளவு பாதிக்கப்படும் என்பதை உணர்வடைந்து இன்றைக்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்கள் பாவத்திற்காக தான் ஆண்டவர் சிலுவையில் மரித்தார் என்பதை உணர்வடைந்து இப்பொழுதே அந்த பாவத்திலிருந்து வெளியே வாங்க. நீங்கள் ஒரு அடி வெளியில் எடுத்து வைத்தால் போதும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் கையை பிடித்து அந்த பாவ உலகத்திலிருந்து வெளியில் கொண்டு வருவார். நீங்கள் உங்கள் தப்பு உணர்வடையும் பொழுது உங்களை கட்டி அணைத்து நேசிக்கிற முதல் மற்றும் உண்மையான அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். Have a blessed day. Jesus bless you.